குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த இணையவெளி காலை நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கங்களும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து வேதாத்திரி அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான தினத்திலே இந்த சிறப்பானதொரு வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். புனிதமுல ஆறறிவாக தோன்றினோம் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவான். அதே போல மனித உயர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். நாம் எங்கிருந்து வந்தோம், நாம யாரு அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான விடையாக மகரிஷி கொடுக்கக்கூடிய இந்த பெரிய தன்மாற்ற சரித்திரம். எந்த ஒன்று எல்லாமாக ஆனது, அந்த ஒன்றுமில்லாத ஒன்று இருந்தது, அசைந்தது, எல்லாம் வந்தது. அதனுடைய ஒவ்வொரு மாற்றங்களும் நிகழ்ச்சிகளாக அந்த தோட்டத்திலே பூத்த இறுதி மலராக நாம இருக்கோம். இப்ப மனிதனுடைய சிறப்பு நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 6வது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கான அந்த நுண்ணறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு புலன்களுக்கு ஏற்ப ஒரு அறிவுடைய அந்த மாற்றங்கள்ல அந்த அறிவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கு இல்லைங்களா. பொறிப்புலன்கள் கூடுதற்கு ஏற்ப புத்தி நுட்பம் மாறும் அப்படின்னு மகரிஷி குறிப்பிடுவாங்க. ஓரறிவு தாவரத்துக்கு தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கு. அதே போல அடுத்த உயிர் வரும்போது அதற்கு கூடவே சுவையும். இப்படி 5 புலன்களினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அதனுடைய அறிவு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட மனிதன் கிட்ட வரும்போது மட்டும் எப்படி இருக்குதுங்க, இது எல்லாவோடு சேர்த்து தன்னை அறியக்கூடிய அறிவு. அதனால்தான் மகரிஷி இன்னைக்கு நாம எடுத்திருக்கக்கூடிய மகரிஷியோட ஞான களஞ்சிய பாடல் பார்த்தீங்கன்னா அறிவுங்கிற தலைப்புல கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பாடல்கள். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் இறைநிலையினுடைய ஆக்கமும் அழிவும், அணுக்கள் கூடுதல் பிரிதல், அவ்வளவுதான் இல்லைங்களா. அணுக்கள் கூடி ஒரு உருவமாக இருக்கு, அணுக்கள் பிரிஞ்சா ஒரு உருவமா இருக்கு. அப்ப அந்த ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலாக இருக்கும்போது அந்த நீக்கமர நிறைந்தவனை நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்க்கிறோம். பிறந்ததுல இருந்து நாம பெற்ற அனுபவங்கள் 5 புலன்கள் மூலமாக கிடைச்சது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா மகரிஷி இந்த இடத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க பாருங்க, நீக்கமர நிறைந்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு. அந்த எல்லையற்ற பரம்பொருள் தான் எல்லாமாக இருக்குன்னு மகரிஷி அழுத்தி அழுத்தி சொல்லிக்கொண்டே இருக்காங்களே. எதுக்கு? இந்த 6வது அறிவு படித்த மனிதன் தான் யாருங்கிறது தெரிஞ்ச பிறகு அந்த ஃபார்முலாவை பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்பதான் அந்த இறைநிலையினுடைய அழகை ரசிக்க முடியும். மகரிஷி சொன்னதாக சொல்லுவாங்க, அந்த நாட்டுக்கு போயிருக்கோம், இந்த நாட்டுக்கு போய் கோடை வாசஸ்தலங்களுக்கு போகணும், ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு போகணும், சுற்றுலா போகணும், அப்போதான் இயற்கையை பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது சுவாமிஜி சொல்லுவாங்களாம், நம்ம இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஜன்னலை திறந்தாலே இயற்கையை ரசிக்க முடியும். ஒரு மரம் தெரியுது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் ஒரு இலை போல இன்னொரு இலை கிடையாது. ஆனா அந்த வேப்ப மரத்தினுடைய இலைன்னா அதுக்குன்னு ஒரு தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு வேற மாதிரி இருக்கவே இருக்காது. இப்ப இது இயற்கையினுடைய பெரிய அற்புதம் இல்லையா.
அப்ப இத ரசிச்சாலே மகரிஷி சொல்லக்கூடிய இந்த அறிவுங்கிறதுக்கான பதத்துக்கு பொருள் நமக்கு புரிஞ்சிடும். சரி, அப்படியே மனிதன் எடுத்து பொறந்த உடனே எல்லா இயற்கையை ரசிச்சு நாம எங்க போகணுமோ அதை தெரிஞ்சு பொறந்துடுறானா? இல்ல, இல்லையா? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறதான் பொறந்தோம். ஆனா இங்கே நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன். அப்படித்தானே நம்ம எல்லாரும் இருந்தோம். எப்படி விளையாட போன குழந்தை வீட்டுக்கு வரணுங்கிறத மறந்து அங்கேயே விளையாண்டுட்டு இருக்கோம். அப்ப அம்மா வந்து கூப்பிடுறாங்க. முதல்ல கொஞ்சம் அன்பா ஆசையா கூப்பிடுறாங்க. அப்பயும் நம்ம போகல. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அதட்டி மிரட்டி கூட்டிட்டு போவாங்க. அப்ப இங்க அந்த தாயுடைய வேலையை யாரு செய்யறாங்க? குருநாதர் செய்கிறார். ஆனா அது அதட்டுவதும் அல்ல, மிரட்டுவதும் அல்ல, புரிய வைக்க முயற்சிக்கிறார். நீ விளையாண்டுட்டே இருந்தேன்னா நீ வந்த நோக்கத்தை மறந்துடுவ. அதனால வந்த நோக்கத்தை யோசிச்சு நீ வெளியே வா. அதுதான் இந்த மார்கழி மாதத்து பாடல்ல கூட ஆண்டாள் அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்றது அதுதான். தூக்கத்துல இருந்து விழிச்சுக்கோங்க, இல்லையா? அந்த காலை பாடல்கள் அப்படித்தானே மார்கழி மாசத்து திருப்பாவை அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாடலும் எழுந்திருக்கலாம், வாங்க அந்த இறைவனை கும்பிடலாம் எல்லாரும் போய், அப்படிங்கிற மாதிரி அந்த பாவை நோன்புக்கு கூப்பிடுறாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தத்துவம் என்னங்க? இந்த லௌகீக வாழ்க்கையில நம்ம பெறக்கூடிய இன்பத்திலேயே மயங்கி தூங்கி போயிடாத, விழிச்சுக்கோ. உள் விழிப்பு, இந்த சுய விழிப்புக்கு எழுந்து வா. அப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் குறிப்பிடுறாங்க. ஏன்னா சூட்சுமமாக உள்ள கொடுக்குறாங்க அவங்க. அந்த நேற்றைய பாடல் கூட பாத்தீங்கன்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு ஒரு வரி சொல்லுவாங்க. அதுக்கு டைரக்டா பொருள் புரிஞ்சா என்னதுங்க? அந்த கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கோயில் காப்பான் கிட்ட சொல்றான், நாங்க எல்லாம் எழுந்து வந்திருக்கோம், அந்த பரமாத்மாவை பாக்குறதுக்கு கதவை கொஞ்சம் திறந்து விடு. ஏன்னா அந்த இறைவன் நான் என்ன நினைத்து அவனை நினைக்கும் போது எனக்கு வேண்டியதை கொடுப்பதாக சொல்லி இருக்கான் அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஆனா உள்ள சூட்சுமமான கருத்து என்ன? மகரிஷி சொன்ன இந்த அறிவின் விழிப்பு தான் முக்கியம். அங்கே கோவில் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட உடலை குறிப்பிடுறாங்க. ஊனுடம்பே ஆலயம், உள்ளி எங்கும் ஆற்றல் உயிர், இல்லைங்களா? அப்ப இந்த ஊனுடம்பை சரியா மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரு? நான் தான். ஆனா அதை மெயின்டைன் பண்ணாம நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? என்கிட்ட இருக்கக்கூடிய புலன்கள், அது பெறுகின்ற அனுபவம், அதிலேயே மயங்கி நான் இந்த கோவிலை காப்பாத்த மறந்துட்டேன். அப்ப கோயில் காப்பானே யாரு? உள்ளே இருக்கக்கூடிய இறைவன். அவனை உணர்ந்துட்டா நான் இதை காப்பாத்திடுவேன். இல்லைன்னா புறச்சடங்கள்லயே கொடி தோரணங்கள் இதுலயே அதெல்லாம் என்னதுங்க? வெளியில இருக்கக்கூடிய அலங்காரங்கள். அந்த புறச்சடங்குகள்ல நாம நின்னுட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த சுய விழிப்பு அது வராது. அதுக்குதான் அவங்க கூப்பிடுறாங்க. அதே மாதிரிதான் இங்க மகரிஷி சொல்றாங்க. அந்த அறிவு அப்படியே டார்மெண்டா இருந்துடக்கூடாது. எப்படி? 5 புலன்கள் மூலம் எதையாவது ஒண்ணு அனுபவிக்கிறது, திரும்பவும் அதையே செய்யறது, அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தா இந்த உலகம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இத்தனை முன்னேற்றம் அடைஞ்சிருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு ஒரு ஒரு இந்த காலத்துல ஒரு 90ஸ்ல 80s ஒரு ஒரு போன தலைமுறை அப்படின்னு சொல்லலாம். அந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய என்ன போனவங்களுக்கு ஒரு மவுஸ் பிடிக்கிறதோ இல்ல கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றதோ தெரியவே இல்லை. ஒரு பெரிய அதிசயமா இருந்தது. முதல்ல மவுச பிடிக்கும் போது வலது கையில பிடிச்சிட்டு இடது கையில வலது கையை பிடிச்சுக்கிட்டு ஆபரேட் பண்ண காலம் எல்லாம் உண்டு. ஏன்? அந்த அறிவின் வளர்ச்சி தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்துட்டார், இல்லைங்களா? அப்போ அவருடைய அந்த நாலேஜ், அதை கண்டுபிடிச்சவருடைய நாலேஜ் எதை சொல்லிச்சோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருந்தா தானே முடியும். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நாம அதை கையாள்றோம். இன்னைக்கு இந்த மொபைல் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு விஷயம் அதற்குள்ள இருக்கு. எல்லாமே நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐக்யூ லெவல் அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? யாரோ ஒரு மனிதருடைய அறிவின் வளர்ச்சி தான். ஆனா அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. தெரிஞ்ச எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிட முடியல, சொல்லல. அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா?
அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவின் வளர்ச்சியில கண்டுபிடிக்கக்கூடியதோ சொன்னதோ எல்லாருக்கும் புரியற மாதிரி இல்லை. அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை. அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும் இணைந்ததே அறிவின் வளர்ச்சி. இப்ப இதுதான் நமக்கு சரியா பொருந்தது பாருங்க. அறிந்த பலரிடம் அறிந்ததும் யாரு? இப்ப மகரிஷி இருக்காங்க, அவங்க அனைத்தும் அறிந்தவர். அந்த அறிந்த பலரில் ஒருத்தர். அவர்கிட்ட இருந்து நாம என்ன அறிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நான் யாருங்கிறத விளக்கம் கொடுத்தாங்க. இத வந்து உணர்வு பூர்வமா அனுபவமா உணர்றதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த அன்பும் கருணையும் எப்படி எல்லா இடத்துலயும் மலர்ந்திருந்தா சந்தோஷம் இருக்குங்கிறத அனுபவமா காமிச்சாங்க. ஒரு இடத்துல 1000 பேர் போய் குழுமி இருக்கிறோம். 3 நாள் 4 நாள் இருந்துட்டு வரோம். எங்க பார்த்தாலும் வாழ்க வளமுடன்கிற அந்த அற்புத ஒலி. அங்க ஒருத்தர் இன்னொருத்தர் அன்பும் கருணையுமா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த 3 நாள் அனுபவம் எல்லாருக்கும் ஞாபகம் வருதா இல்லையா? ஆனால் அந்த அறிந்த அனுபவத்தை திரும்பவும் புடிச்சுக்கிறோமா இல்லையா? அதுதான் அறிவின் வளர்ச்சி. அப்ப அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும் இணைந்ததே அறிவின் வளர்ச்சி. அப்ப அந்த அறிவின் வளர்ச்சிய நம்ம உணரணும் அப்படின்னா நாம அடுத்த நிலைக்கு போகணுங்கிற ஆர்வம் இருக்கணும். ஏன்னா ஒரு குடத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம், அதை உபயோகப்படுத்தாமலேயே இருந்துட்டா அதுவும் பாசம் பிடிச்சு அது குறுகி போயிடும், சுத்தம் இழந்து போயிடும். அறிவும் அதன் போல தன்னுடைய சிறப்பில் குன்றிவிடும். அதே விஷயம் ஒரு இடத்தால் அகன்ற நிறத்துல இருக்கக்கூடிய நீர், அந்த எங்கும் நிறை பிறை பரம்பொருள் போல அது எப்போதும் தரம் மாறாது. அப்ப நாம எப்படி இருக்கலாம்? குறுகி ஒடுங்கி நிக்கிறது என்பது நம்மை உணர்வதற்காக. ஆனா மனம் எப்படி இருக்கணும்? மகரிஷி பஞ்சபூத நவகிரக தவத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த பரந்த மனநிலையில் எப்போதும் மறவாமல் இருக்க பழகுவோம். அப்ப அதுதான் 6வது அறிவினுடைய விளக்கம். அப்ப 5 புலன் உணர்ச்சிகளை கடந்திருத்தல், அளத்தல், காலம் தூரம் பருமன் வேகம் சிந்தித்தல், செயல்முறையை வகுத்தல். எத்தனை விஷயம் பாருங்களேன். இந்த அறிவு பற்றி விளக்கும் போது மகரிஷி சொல்றத பாக்குறேன். 5 புலன் உணர்ச்சிகளை கடந்து இருத்தல், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதே இன்பம் என உணர் மயக்கத்துல இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து வெளிப்பட்டு அளவோடும் முறையோடும் பஞ்ச இந்திரியங்களையும் உபயோகப்படுத்துதல், அளத்தல். அதுதான் அங்க அத மகரிஷி அந்த சித்தர் பாடின பாடலுக்கு பயிற்சி கொடுத்தாங்களே, மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால், அதற்கான பயிற்சி. அதை அளத்தல். அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது, அதை சரியா முறையா சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமும் காலம் தூரம் பருமன் வேகம் என்ற அளவைகளுக்குள்ளதானே இருக்கு. அப்ப அத ஆராய்ச்சி செய்யற பக்குவம் எப்ப வரும்? நாம அந்த நிலைக்கு போனால்தான் வரும். ஒரு சின்ன கதை. ஒரு குரு இமயமலையில இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு மடாலயத்தோட தலைவர் வராரு. அவர் ஒரு பிரசித்தி பெற்ற மடாலயத்தோட தலைவர். அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். குரு மௌனம் கலைக்காம தலையசைக்கிறார். இவர் சொல்றாரு, என்னோட மனசு ரொம்ப குழப்பமா இருக்குதுங்க, தெளிவு பெறுவதற்காக உங்களை தேடி வந்தேன். சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கிறார். எங்கள் மடம் ரொம்ப புராதனமானது, ரொம்ப பழமையும் கீர்த்தியும் உள்ளது. அதனால பல நாடுகள்ல இருந்து ஆர்வமுள்ள இளைஞர்கள்லாம் வந்தாங்க. அங்க இறை வழிபாடு ஒளியால் நிறைஞ்சிருக்கும். ஆனா கொஞ்ச காலமா நிலைமை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் மோசமா இருக்கு. எங்கள் மடத்தை நாடு யாரும் வருவதில்லை. அங்க இருக்கிறதே கொஞ்சம் சீடர்கள் தான். அவங்களும் ஏனோ தானோன்னு தன்னோட கடமையை செய்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இதற்கு என்ன பரிகாரம் செய்யறதுன்னு புரியல. நீங்க தான் ஒரு உபாயம் சொல்லணும்னு கேக்குறார். இவர் பார்த்துட்டாரு, அந்த ஆழ்ந்த வருத்தம் வேதனை அவருக்கு புரியுது. இதுக்கு எல்லாம் காரணம் அறியாமை என்கின்ற வினை. அறியாமையா? ஆச்சரியமா கேட்கிறாரு. ஏன்னா உங்க மத்தியிலேயே ஒரு இறை தூதர் இருக்கிறார். நீங்க அவரை உணர்ந்துட்டீங்கன்னா உங்க குறையெல்லாம் போயிடும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டார். இந்த குருவும் அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இங்க மடத்துல இருக்கக்கூடிய சீடர்கள் கிட்ட எல்லாம் அழைச்சு குரு சொன்ன செய்திய சொல்றார். இத கேட்டவங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியும் குழப்பமும் அவநம்பிக்கையும் இருக்கு. அதே சமயம் சந்தேகத்தோட ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. என்ன, இவரா இருப்பாரோ, இந்த இறை தூதர் அவரா இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட முதல்ல பார்த்து கொள்ள தொடங்கினாங்க.
அதுக்கப்புறம் இங்க யார் இறை தூதர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. யாரா வேணா இருக்கலாம். அதனால அவர்கிட்ட நல்லபடியா நடந்துக்கலாம் நம்ம. அப்படின்னு ஒருவரை ஒருவர் மதித்து அன்போடு நடக்கத் தொடங்கினார்கள். அப்ப அங்க என்ன நடந்தது? அங்கே மகிழ்ச்சி நிரம்பல் ஆயிற்று. மகிழ்ச்சி நிரம்பிய பிறகு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பரவத் தொடங்கியது. அதனால் அந்த இடமே ஒரு புனித தலமாக மாறியது. இப்போதான் அந்த வந்தவருக்கு தெரியுது இந்த குரு என்ன சொன்னார். அப்ப ஒவ்வொருவரையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை, இதுதான் அறிவின் வளர்ச்சி இல்லையா? அப்போ அந்த ஜீவ இன உணர்ச்சிகளை, இதுதான் சிந்தித்தல். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த சிந்திச்சு அதன்படி வாழ்தல். அப்ப எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதனுடைய காரணத்தை யூகித்து உணர்ந்திடுதல். அனுபவத்தால் வந்த பயன் தெளிவுகளை பிறர்க்கு உணர்த்தும் வல்லமை. இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. முதல்ல தன்னை சரி பண்ணிக்கணும். 5 புலன்களை கடந்து போனோம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது என்னன்னு ஆராய்ச்சி செய்து தெளிவாக முடிவு ஒன்று எடுக்க வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலோட செயல்முறைகளை நிர்ணயிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜீவ உணர்ச்சிகளின் மகிழ்ச்சி ஒரு இடத்துல 6வது அறிவு படைத்த மனிதனை சொல்வாங்க. பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமே மனிதன்னு உயர் தோற்றமா. என்ன அருமையான வரி பாருங்களேன். இந்த மனிதன்கிறவன் யாருங்க? பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமா. அவங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லைங்க இல்லையா? ஒரு குழந்தை அழுதா இந்த எந்த மொழியா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், என்ன வயசா இருக்கட்டும், ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு யாரோ ஒரு குழந்தை அழுதா உடனே துடிக்குதா இல்லைங்களா? அத்தனை பேரோட மனசும் என்ன தோணுது? அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்தணும். ஒரு காமனா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தியேட்டர்ல 300 400 பேர் இருக்கிறோம். ஒரு குழந்தை அப்படி அழுகுதுங்க. ஒரு 2 நிமிஷம் வேணா அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு படத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருடைய கவனமும் எங்க போகுங்க? ஐயோ அந்த குழந்தை அழுகிறதே. இதுதான் 6வது அறிவு படைத்த மனிதனுடைய உணர்வு. ஆனா இது இந்த மார்க், இந்த இண்டிகேஷன் மார்க்கு கொஞ்சம் பெருசவங்களுக்கு நடக்கும்போது மறைஞ்சு போயிருதுங்க. அதுதான் அங்கே கஷ்டமா போகுது. குழந்தைக்கு இருக்கும்போது தெரிஞ்சிருது, உடனே அந்த லைட் எரிஞ்சிருது. ஆனால் கொஞ்சம் பெரியவங்களுக்கு நடக்குது, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நடக்குது, சுத்தி நடக்குது. அப்போ நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஒட்டாம இருந்து விடுகிறோம். ஏன்னா அதுவும் அறிவின் வளர்ச்சியின் குறைபாடே. அப்போ பிற ஜீவ உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் காரணத்தை யூகித்து உணர்ந்திடுதல். காரணமின்றி காரியமில்லை இல்லைங்களா? அதை யூகிச்சு உணர்ந்துட்டா வரக்கூடிய கஷ்டமாக இருந்தா கூட இது ஏதோ ஒரு காரணம். நான் என்னைக்கோ செஞ்சது இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு. லெட் மீ டேக் திஸ். நான் இதை அனுபவிச்சு தீர்த்து விடுறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா பிறரை தவறு சொல்ல மாட்டோம். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு வாழ்த்தி வாழ்வோம். இது குருபிரானுடைய வார்த்தை. அப்போ இந்த எல்லாத்தையும் கடந்து சொல்றாங்க பாருங்க. இந்த தெளிவுகளை எல்லாம் புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா நான் பெற்ற தெளிவுகளை பிறர்க்கு உணர்த்தும் வல்லமையும் இந்த 6வது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலகம் என்ன கதியா இருக்கும் யோசிச்சு பார்ப்போம். எத்தனை அவதாரங்கள், எத்தனை மகான்கள், எத்தனை அறிவிச்சிருந்தவர்கள், மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள்னு தோன்றி அவங்களோட அறிவின் வளர்ச்சியில அவங்க புரிஞ்சு தெரிஞ்சது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்லி அருமையாக விளக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இங்க எங்கே நம்மோட நிலை? நாம வளரணும்னு நினைச்சோம்னா எங்க இருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இங்கதான் அந்த 6வது அறிவு சிறப்பை பெறுகிறது. அப்ப அந்த 6வது அறிவை பெற்ற ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் திணிக்கப்பட்டதாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அது இயல்பாக தன்னுணர்வாக மாறிவிடும். இப்ப மகரிஷி நமக்கு முதல்ல 6 குணங்களை மாற்றிக்க கொடுத்தாங்க, அகத்தாய்வு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்து விட்டு இது திணிக்கப்பட்ட ஒன்றுன்னு நினைச்சோம்னா நம்ம மாற மாட்டோம் இல்லைங்களா? அப்போ இது இயல்பான உணர்வாக மாறணும். அப்படித்தான் சரியானதை செய்ய வேண்டும் என்பதை உணர்வாங்க, தவற செய்யக்கூடாதுங்கிறதும் உணர்வாங்க. அப்ப இதை பற்றி ஒரு கதை.
ஒரு பெரிய ஞானி. அவருடைய பெயர் நாகார்ஜுனா. அவர் ஒரு நிர்வாணமாக தெரியக்கூடிய ஒரு பக்கிரி போல. ஆனா, அவரு உண்மையான தேடுதல் உடையவர்ங்கிறதுனால எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும் அவர நேசித்தாங்க. ஒரு நாட்டினுடைய அரசி கூட அவர் மேல மிகுந்த பக்தியோட இருக்கிறா. ஒரு நாள் அரண்மனைக்கு விருந்தாளியா கூப்ட்டு, அர அரசருக்கு அவங்க கிட்ட கேட்கறாங்க, "எனக்கு ஒரு உதவி நீங்க செய்யணும். என்ன வேணும்னு?" அவர் கேட்கிறார். உடனே, "உங்களோட பிச்சை பாத்திரத்த என்கிட்ட குடுத்துருங்க." அப்படிங்கிறாங்க. இவரு குடுத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிறதே அது ஒண்ணுதான். ஒரே பொருள் தான். அந்த பிச்சை பாத்திரம் மட்டும் தான் வச்சிருக்காரு. போய் வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதையும் கேட்டாங்க, குடுத்துட்டாரு. குடுத்த உடனே ராணி அத எடுத்துட்டு போயிட்டு, இந்த ஒரு ஒரு பெரிய தங்கத்தாலான பிச்சை பாத்திரம். அதுல ரத்தினங்கள், வைரங்கள் எல்லாம் பதிச்சிருக்கு. இத அவர்கிட்ட குடுக்குறாங்க. ஏன்னா, உங்க கையால வச்சிருந்த அந்த பிச்சை பாத்திரத்த நான் வழிபட போறேன். நீங்க அதுக்கு பதிலா இத வச்சுக்கோங்க. அது ஏன்னா நீங்கள் உங்களுடைய அந்த அத்தனை ஆன்மீக அனுபவமும் நீங்க தினந்தோறும் கையாண்ட அந்த பொருளுக்குள்ள இருக்கும். அத வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் என்னை முன்னேற்றிக் கொள்கிறேன். என்னை கோவில் போல. நீங்க உங்களைப் போன்ற மனிதர்கள் இந்த சாதாரண மரத்தாலான பிச்சை பாத்திரத்த வச்சுக்கூடாது. இத வச்சுக்கோங்க. உண்மையில அது விலை உயர்ந்தது. இப்ப சாதாரண முனிவர்களாக இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் இத தொடமாட்டேன். நான் இந்த உலகத்தையே துறந்து விட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவர பொறுத்தளவுல அந்த மரத்தாலானது ஒண்ணுதான். இந்த தங்கம், வெள்ளி பதிச்சதும் ஒண்ணுதான். அதனால அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. இவர் வாங்கிட்டு போகும்போது ஒரு திருடன் அத பின்னாடி பார்த்துட்டே இருக்கான். அவனால நம்ப முடியல. என்ன இது நிதான சன்னியாசி. இவருக்கு போய் இவ்வளவு விலை உயர்ந்த பொருள். எவ்வளவு காலம் இத அவர் வச்சிருக்க முடியும்? நம்ம எப்படியாவது அவர்கிட்ட இருந்து அத திருடிறணும்னு நினைக்கிறான். அவர் ஒரு பாழடைந்த கோயில்ல தங்குறாரு. அங்கே கதவுகளும் இல்ல, ஜன்னலும் இல்ல. மிகவும் பாழடைஞ்ச இடம். திருடன் அத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். எப்படியும் அவர் தூங்க போயிருவாரு. அப்புறம் எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம அந்த பாத்திரத்த திருடிடலாம். அப்படின்னு அந்த கதவு கிட்டக்க பகிர்ந்து நிக்கிறான். அந்த நாகார்ஜுனா என்ன பண்றாரு, அந்த பாத்திரத்த டக்குன்னு ஜன்னல் கிட்ட தூக்கி வெளிய எறியறாரு. இந்த திருடனுக்கு நம்பவே முடியல. வருவத பார்த்திருக்கா, அவரு புரிஞ்சுட்டாரு. இவன் நமக்காக வரல, அந்த பாத்திரத்துக்காக தான் வர்றான்னு அது வீசி எறிஞ்சுட்டாரு. அப்ப அவன் எடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு. நம்ம ஓய்வெடுக்கலாம். இந்த பொருள வீசிட்டாரேன்னு இவனுக்கு பெரிய ஆச்சரியம். நமக்காக வீசியிருக்காரே, அவர்கிட்ட நன்றி சொல்லணும்னு அவர் தலைய நீட்டி உள்ள போய், "நன்றி சாமி, நீங்க ஒரு வித்தியாசமான மனிதர். என்னால நம்பவே முடியல. எனக்கு ஒரு ஆழமான ஆசை. இப்படி திருடனா இருந்து என் வாழ்நாள நான் வீணடிச்சுட்டேனே. உங்கள போன்றவர்களும் உலகத்துல இருக்காங்களே, நான் வந்து உங்க கால்ல விழுந்து வணங்கலாமா?" அவரு சிரிக்கிறார். "நான் அதற்காகத்தான் பாத்திரத்த வீசினேன். நீ உள்ள வருவேன்னு எனக்கு தெரியும்." திருடன் மாட்டிக்கிட்டான். உள்ள வந்து அவரோட பாதங்கள தொடுறான். அப்ப அவன் ரொம்ப வெளிப்படையா இருக்கான். ஏன்னா, இவர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல. அப்படிங்கிறத உணர்ந்த உடனே, அவன் அந்த வார்த்தை ஓஷோவுடைய கதை இது. ஓஷோ இந்த இடத்துல எழுதுறாரு. என்ன வார்த்தை பாருங்களேன். அவன் எப்படி இருந்தானா, மென்மையாகவும், திறந்தும், நன்றியோடும், திகைத்தும், உள்வாங்க தயாராகவும். இப்ப மகரிஷி சொன்னாங்க பாருங்க. இந்த அறிவின் வளர்ச்சிக்கு அந்த ஐம்புலன்களை கொண்டு அது அத்தனையும் இங்க பொருந்துது. எப்படி மென்மையா எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு திறந்து இருக்கான். வாழ்க்கைய நன்றியோட பார்க்கறான். இப்படி ஒரு மனிதர் இருப்பாரான்னு திகைத்து பார்த்து, இவர்கிட்ட இருந்து நம்ம எதையாவது வாங்கிக்கணும். உள்வாங்க தயாராக இருக்கான். அவர் கால்ல விழுந்த போதுதான் முதல்ல தெய்வீகத்த உணர்றான். நானும் உங்கள போல மாறணும்னா எவ்வளவு பிறவி வேணும்? ஐயய்ய! அத்தன பிறவியெல்லாம் வேண்டாம். இப்போதே, இன்றே நடக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க. நான் ஒரு திருடன். இந்த அரசர் கூட என்ன பார்த்து பயப்படுவார். ஏன்னா, அவரோட பொக்கிஷத்து அறையே நான் போய் 3 முறை திருடிட்டு வந்திருக்கேன். நான் தான் திருடுனேன்னு தெரியும். ஆனா அத்தாட்சி இல்ல. அதனால என்ன புடிக்கவே முடியல. நீங்க வேணா அந்நியரா இருக்கிறனால என்ன பத்தி தெரியாம இருக்கலாம். நான் ஒரு திருடன். நான் எப்படி மாற முடியும்? அப்படின்னு. உடனே அவர் சொல்றாருங்க ஒரு வரி. ஆயிரக்கணக்கான வருடங்களா வெளிச்சமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வீடு. இருட்டா இருக்கு. ஆயிரக்கணக்கா இருட்டா வருஷமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்திய ஏத்திட்டு போனா, இருள் வந்து, "நான் ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கேன். நீ சின்ன ஒரு தீபத்த கொண்டு வந்ததுனால நான் வெளிய போமாட்டேன்." அப்படின்னு சொல்லுமா? சண்டையிடுமா அந்த இருட்டு? எத்தனை வருட இருட்டுனாலும், அந்த வெளிச்சம் வந்தா உடனே போயிடும். வெளிச்சத்தை எதிர்க்க முடியாது. அதனால, நீ பல பிறவியா இருள்ல இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. உனக்கு ஒரு ரகசியத்த சொல்றேன். நீ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர முடியும். எப்படி? ஏன் சாமி, நான் என் தொழில் எல்லாம் விட்டுடணுமா? ஏன்னா நெறைய பேர்கிட்ட நான் போனேன். அவங்க எல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்க? "நீ முன்னேறணும்னா திருட விடணும்" அப்படின்னு.
எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்ட்டார் இவர். நீ என்ன வேணா செய், ஆனால் நீ எங்க போனாலும் என்ன விஷயத்தை செய்தாலும் உன்னோட சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு செய். வேற ஒண்ணும் போக வேண்டாம். நீ திருடினாலும் சரி, அங்க வைரங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்தாலும் சரி, நீ என்ன வேலை வேணா செய், ஆனா எந்த வேலை செய்யும் போதும் உன்னோட சுவாசத்தை கவனிங்க. திருடனுக்கு ரொம்ப ஜாலி, ரொம்ப ஜாலி இது. ஏன்னா எதையும் விட வேண்டான்ட்டாரு. நீ இது ஒரு சின்ன விஷயம் தானே செய்ய சொல்றாரு, இது ரொம்ப சுலபமா இருக்கே, ஒரு ஒழுக்கம் தேவையில்லை, குணநலன்களை மாத்திக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு உடனே இவன் சந்தோஷமா போறான். 15 நாளைக்கு அப்புறம் திரும்பி வரான். எப்படி? முற்றும் மாறி. என்ன சிக்க வச்சுக்கிட்டீங்க, என்ன கொஞ்சம் கூட என்ன சந்தேகப்படாத வகையில அழகா என்ன சிக்க வச்சுட்டீங்க சாமி. இந்த 15 நாளா முயற்சி செஞ்சேன், நடக்கவே இல்லை. ஏன்னா நான் சுவாசத்தை கவனிச்சா என்னால திருட முடியல, திருடுனா சுவாசத்தை கவனிக்க முடியல. சுவாசத்தை கவனிக்கும் போது நான் மௌனமா தன்னுணர்வு உடையவனாக இருக்கிறேன். அப்போ இந்த வைரம் எல்லாம் எனக்கு வெறும் கல்லு மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்கிட்டீங்களே, நான் இப்ப என்ன செய்யுது? இப்ப வெளியே போ, நீ என்ன விரும்புறையோ அதை செய். அந்த அமைதி, அந்த மௌனம், அந்த ஆனந்தம் உன் சுவாசத்தை கவனிக்கும் போது கிடைக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. வைரமும் தங்கமும் வெள்ளியும் மட்டும் விலை மதிப்புள்ளதுன்னு முடிவெடுத்தா அதை தேர்ந்தெடு. இல்ல இந்த அமைதி தான் வேணும்னு கேட்டா அதை தேர்ந்தெடு அப்படின்னு என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு தீட்சை கொடுங்கன்னு கேக்குறான். உடனே அவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே உனக்கு தீட்சை கொடுத்துட்டேன். எது? தன் உணர்வை அடைதல் தான் தீட்சை. இப்ப மகரிஷியும் நமக்கு இப்படித்தானங்க கொடுக்குறாங்க. நீங்க எல்லாத்தையும் அனுபவிங்க, எதையும் விட வேண்டாம், ஆனால் அளவும் முறையோட. இல்லையா? கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம்னு ஒரு பழமொழி. அதை நம்ம மாத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம். கல்லென்று பார்த்தால் அங்க இறைவனை பார்க்க முடியாது, இறைவன்னு பார்த்தா கல்லு தெரியாது. அந்த மாதிரி இந்த அறிவின் வளர்ச்சி பார்க்கக்கூடிய பொருளுக்குள்ள எல்லாம் இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துட்டா எங்கேயும் துன்பம் இல்லை, யாருக்கும் நஷ்டம் இல்லை, நம்மிடம் இருக்கக்கூடிய தீங்கு போவதற்கும் இந்த பயிற்சி வழிபெறும். அப்ப அந்த 6வது அறிவு பெற்ற மனித, மிகப்பெரிய மதிப்புடைய மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி பரத்து உறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம் அப்படின்னு மகரிஷி சொன்னாங்க. அந்த வகையில நாம் பெற்ற அனுபவத்தை நாம வாழ்ந்து நாமளே ஒரு மெசேஜா இருந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம அதுவாக மாறுவோம். அதற்கு மகரிஷியின் துணையும் நம்ம பல பேராசிரியர்களுடைய உரைகளும் நமக்கு உதவி செய்யும். பயிற்சியும் முயற்சியும் வெற்றியை நோக்கி நம்மை கொண்டு செல்லும். அதற்கு இந்த புத்தாண்டு இன்னும் நம்மளோட அறிவின் வளர்ச்சி கூடுவதற்கு, உயர்வதற்கு, அடுத்த நிலைக்கு செல்வதற்கு எல்லாருக்கும் இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.